ஆளுகிற அரசு அவ்வளோ அநியாயங்களை மக்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட அனகாபுத்தூரில் வீடுகளை இடித்து தரமட்டமாக்குது. அதை பற்றி இவன் வீடியோ போட மாட்டான். ஆனால் சீமானை நோன்றது தான் இவனோட வேலை. அப்போ இவன் யாராக இருப்பான்? கொல்ட்டியாக தான் இருப்பான், இல்லை திமுகவோட சொம்பாக இருப்பான். ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் விமர்சிக்கிறதுல 99% பேர் பிறமொழியாளர்களாக இருக்கான். 1% தான் தமிழனாக இருக்கான். அந்த 1%மும் புரிதல் இல்லாமல் இருக்கிறான். அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவனும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஓடி வந்துடுவான். இதில் மே 18 பொதுக்கூட்டத்தை ரொம்ப கேவலமாக சித்தரித்து இவன் காணொலி போட்டனால நாம் தமிழர் கட்சி சிலவங்க அவனுக்கு தொடர்பு கொண்டு, ஏன் தம்பி இப்படி பண்ணுற, அது எவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வு, தமிழர் உணர்வு சார்ந்த விஷயம், அதை விமர்சனம் பண்ணாதீங்க தம்பின்னு தன்மையாக சொன்னதை என்ன மிரட்டிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு அதை ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு வீடியோவை போட்டு சுகங்கான்றான் இந்த திராவிட பையன். அவன் சொல்லும்போது சொல்கிறான், நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா கொடு, என்னை மேலே கேஸ் போடுவியா போடு, உன்னால் என்ன முடியுமோ நீ பண்ணிக்கோ, உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறான். அப்போ இது எதை காட்டுது? இதுவே காட்டுது உன் பின்னாடி ஆளுங்கட்சி இருக்கிற திமிரில் தான் நீ ஆடுற அப்படின்ட்டு.